நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய ஒட்டுமொத்த தளபதி முதல்வர் விஜய் அவர்களுடைய சகோதர, சகோதரிகள், நண்பா, நண்பிகள், ரசிகர்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயங்க. விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றார் முதல்வருடைய மனைவி சங்கீதா அவர்கள். ஆமாங்க. சென்னை செங்கல்பட்டு கோர்ட்டில முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த விவாகரத்து வழக்கை இன்னைக்கு வாபஸ் பெற்றிருக்காங்க சங்கீதா அவர்கள். இத வந்து சென்னை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. அதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெளிநாட்டில இருக்கனால வீடியோ காணொலி வழியா தான் அத வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதில அவங்க சொன்னது, யாருடைய அழுத்தத்தின் பேர்ல இல்லாம சுயமாக நானே முடிவு செஞ்சு, என் விருப்பத்தின் பேர்ல தான் இத வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சேர்ந்து வாழப் போறாங்க கூடிய விரைவில். சந்தோஷமா இருக்குல்ல? எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா, இப்போ தளபதியோட ஆதரவுல இருக்க இந்த ஒரே ஒரு எண்ணம் கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய தளபதி அவர்கள் நெனச்ச எல்லா விஷயத்திலும், எடுத்துக்கொண்ட எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்று பொது வாழ்க்கையிலும், அரசியல்லயும் வந்து முதலமைச்சராவே ஆயிட்டாரு. ஆனா, பெர்சனல் லைஃப்ல மட்டும் அவருக்கு சிக்கலா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா குருநாதா? எப்பதான் அந்த திருஷ்டிலாம் கழியும்? அவங்க எல்லாரும் சேருவாங்க. ஏன்னா, நெறைய பேருக்கு என்ன என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நான் கமெண்ட்ஸ்லயே பார்ப்பேன். அண்ணா முதலமைச்சர் ஆவுறாரு, அதெல்லாம் 2வது பட்சம்ண்ணா. எனக்கு அவங்க குடும்பத்தோட சேர்ந்துருக்கணும்ண்ணா. அதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆசை அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்படிப்பட்ட நிலையில இப்போ அவங்க வந்து வழக்க வாபஸ் பெற்றாங்க. ஏதோ ஒரு திருஷ்டி கழிஞ்சிட்டு, அவங்க எல்லாரும் இனிமே சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ, இந்த தருவாயில நெறைய விஷயங்கள அதுக்குள்ள நான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது சம்மந்தமா ஏகப்பட்ட அரசியல் நடந்திருக்கு. முதல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல நாளா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ தான் சட்டமன்றத்தில மனுஷன் சம்பவம் பண்ணாரு. உதயநிதிய மூக்கறுத்து விட்டாரு. ஸோ, உதயநிதிக்கு 2 தடவ மூக்கு இருந்திருக்கு இன்னைக்கு. இத வேற வச்சு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார்ல, விமர்சனம் வச்சார்ல. அதாவது செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை தேடும் மனைவின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா ஒரு விமர்சனத்த வச்சாரு. இப்போ மூஞ்ச எங்க கொண்டு வைப்பார்ன்னு தெரியல. ஓகேவா? சரி ஓகே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அதாவது ஒரு மனுஷன அதாவது ஜெயிக்க முடியல, வீழ்த்த முடியல அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் அசஸின் பண்ற மாரி பெர்சனலா ஏதாவது பண்றதுக்கு அலையும் இங்கு உள்ள எதிரி கூட்டங்கள். ஏன்னா, எந்த லெவலுக்கும் போகும் இங்க உள்ள தரம் தாழ்ந்த எதிரிகள். ஸோ, அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. இந்த தேர்தல் அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவருக்கு செல்வாக்கு. அப்போ அவர் வந்து எதையுமே பண்ண முடியல அவருக்கு எதிரா. அப்படிங்கும்போது இவங்க எடுத்த ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கூத்தாடி அதுக்கு மட்டும் தான். அதுவும் பெருசா வந்து எடுபடலன்னோன, எதிர்பார்த்துட்டே காத்துட்டவங்க லட்டு மாரி அமைஞ்சது தான் முதல்வருடைய மனைவி அவர்கள் இந்த கோர்ட்ல போயிட்டு எதிராக வழக்கு தொடர்ந்தது. அத வச்சுக்கிட்டு இவனுங்க சுத்துன சுத்து ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப கேவலமா, அதாவது இவன்லாம் என்ன தலைவன்? நாட்டு ஆள்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? குடும்பத்துக்கே லாயக்கு இல்ல. அதாவது குடும்ப தலைவனா இருக்கிறதே கட்டுன பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல. பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு தகப்பனா, நல்ல தகப்பனா இல்ல. எல்லாரையும் கைவிட்டுட்டு, குடும்பத்தையே விட்டுட்டு, தனிமரமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் சேர்ந்துட்டு வாழ்றாரு. இவரெல்லாம் கொண்டு நாட்ல நீ தலைவனாக்க முடியுமா? குடும்பத்தையே பார்க்க முடியாது. நாட்டுல உள்ள மக்கள எப்படி பார்ப்பாரு? அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அவதூறுகள், கேவலமா விமர்சனங்கள். ஆனா, அது எல்லாத்தையும் அந்த மனுஷன் தாங்கிட்டு கடந்து வந்து, யாருக்கும் என்ன நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு பார்த்தீங்களா? அவருடைய தன்னம்பிக்கை கிடைச்ச வச்சு தான் அந்த முதலமைச்சர் பதவி. ஸோ, அதில குறிப்பா நான் அதில வந்து ஒருத்தங்கள பாராட்ட நினைக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக முன்னாடி இந்த தேர்தல் சமயத்தில இப்படி வந்து அவதூறுகள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம எமோஷனல் ஆகி பேசியிருக்கோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரிஷா அந்த கல்யாண அந்த ஃபங்ஷனுக்கு கூட்டு வந்தது, இந்த மாரி சமயத்தில ஏகப்பட்ட அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோபத்தில இதாகும்போது, எல்லா தருணத்திலும் எங்களுடைய அண்ணன் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் நல்லவர் தான். அவருக்கு நல்லா அமையும். எப்படினாலும் எங்க அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சேருவாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு முரட்டு முட்டுனாலும், ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்கல்ல. அந்த தளபதியோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவருக்கு கிடைச்சது. உண்மையிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் அதில வந்து பார்த்தீங்கன்னா, பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. சில பேர்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உயிரா இருந்தாங்க முதல்வர் விஜய் அவர்கள் மேல. எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் நல்லவர் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க மனைவி கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷர்ல, ஒரு அழுத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் குடுத்துருக்காங்க. ஆனா, திரும்ப 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்புனாங்க. அந்த நம்பிக்கை கிடைத்த பலன் தான் இது. அதாவது எல்லாருடைய குடும்பத்திலயும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாரி கணவன், மனைவி பிரச்சனைங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எப்பேர்ப்பட்ட நீங்க நல்ல ஒழுக்கமான எவ்வளோ பேரா இருந்தாலும், உள்ளுக்குள்ள உரசல்கள் இருந்துட்டே தான் இருக்கும். சில இடங்கள்ல அது வெடிச்சு பெருசாயிரும். சில இடங்கள்ல வெடிக்காம அது ரகசியமா இருக்கும். காலகட்டத்தில சரியா சில பேருக்கு கல்யாணமாகி 1, 2, 3, 4 இந்த மொத 4, 5 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கர சண்டையா இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிரும். சில பேருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி ஒரு கொஞ்சம் வயசுல பிள்ளைங்கலாம் பெரிய ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்து வராம பிரியறது நெறைய இது பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற ஒரு விருப்பம், இவங்களுக்கு வேற ஒரு விருப்பம்னு பிரிவாங்க. சில பேர் ரொம்ப அஃபெக்ஷனா இருந்து, அதனாலேயே பிரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதில வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் மேல ரொம்ப அன்பா, அஃபெக்ஷனா இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம்
கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. 2வது நான் நினைக்கிற காரணம், எப்போ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பாலிடிக்ஸ்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இறங்குனாரோ, ரொம்ப தீவிரமாக காட்ட ஆரம்பித்தாரோ, அப்போ தான் அவங்க வந்து இந்த வழக்கை தொடர்றாங்க. ஸோ அவர் பாலிடிக்ஸில் வர்றது அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே, எதுக்கு புருஷனுக்கு தேவையில்லாத வேலை, அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் நல்லா சம்பாதிச்சிருந்தார்ல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வரிசையாக அவருக்கு இருக்கிற அந்த ஃபேன்ஸ் ஃபாலோயிங்க்கு, அவருக்கு இருக்கிற அந்த இதுக்கு வருஷங்க ஒரு படம் நடிச்சு நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. பாலிடிக்ஸ்ங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்ன வேணால் பண்ணுவாங்க. திமுக என்ன பண்ணும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவங்க ஒன்றும் சீண்டலை. இதே இது அவர் அரசியலில் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களோட நிலைமைலாம் என்னாச்சுன்னு பார்த்தல, இது தேவையில்லாத வேலைன்னு எத்தனை பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வெளியிலேருந்து பார்க்குற நாமே எவ்வளோக்குள்ளே விமர்சனம் பண்ணும்போது அவங்க அதுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் தேவையில்லாத வேணால் பணம் விரயமாயிரும், அவருக்கும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் அதிகமாகிடுவாங்க, அவங்களுடைய சினிமா லைஃபும் பேரும் நார்மல் லைஃப் பேரும் அப்படின்னு 1008 விமர்சனம் கொடுக்கும்போது ஒரு வேளை அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதை இவர்கிட்ட கடத்திருக்கலாம். இவர் முதல்வர் விஜய் அவர்கள் டென்ஷன் ஆகி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ 2 பேருக்கும் அந்த இது, ஏன்னா இவருக்கு முழுக்க அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் இருந்திருக்கு. நம்ம கண்டிப்பாக பாலிடிக்ஸ் வந்து நம்ம மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும், நம்ம ஒரு முதல்வராகி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்க அதை வந்து விரும்பாமல் கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளாக நினச்சிக்கிறது, உண்மை என்ன நமக்கு தெரியாது இது வரைக்கும். ஸோ அந்த ப்ரெஷரில் ஒரு கருத்து வேறுபாடில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை தொடர்ந்துருக்கலாம். அதாவது இதுக்கு விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சைலண்ட்டாக இதை கடந்து போனார்ல, அதுதான். அதாவது இடையில கூட பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட ஆதரவாளரே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது, நீங்களாம் அதை பார்க்க வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த விஷயத்துக்கு அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொன்னது, அவங்க மனைவியை ஒர்த் இல்லைன்னு அவர் சொல்லலை. அந்த விஷயம் நீங்கள் அவ்வளோ ஒர்த் இல்லை, நீங்கள் அவங்க பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ இதில் பெரிய மனுஷனாக உயர்ந்து நிற்கிறது முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதிராக நம்மளுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்றாங்க, விவாதத்தை கேட்குறாங்கன்னா, இவர் விவாதத்தை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துவே வரல. அதாவது இவங்க சைடில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு இதில் ப்ரெஷரில் வந்து கொடுக்குப்பா, என்ன இருந்தாலும் நம்ம அது தெரியும்ல, எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும்னு அவர் நினச்சிருக்காரு. இன்றைக்கி இதெல்லாம் சரியாயிட்டு. ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிங்கிறவங்க ஒருத்தங்க மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தங்க மெச்சூரிட்டியாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த கருத்து வேறுபாடு வரும். ஆனால் ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகணும்ல. அந்த இடத்துல முதல்வர் விஜய் அவர்கள் விட்டு கொடுத்து இது சரியாகும், எல்லாம் நடக்கும். அதனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை கண்டுக்காமல் இதை சரி பண்ணிட முடியும்னு அவர் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் எல்லாமே ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு பெரிய ஞானியாகவே இருக்கார். அதனால தான் அவர் எல்லாருக்குமே அவருக்கு சாத்தியமாக இருக்குது. இந்த பிரபஞ்சமே அவருக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு சேர்க்குதுல்ல. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் விட்டு கொடுத்துருந்துருக்கார். இன்றைக்கி அவர் விட்டு கொடுத்ததுக்கு பலனாக அது கிடச்சிருக்கு. இப்போது இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு தோணும், அதாவது சரி ஓகே அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க ப்ரெஷரில், ஆனால் சடனாக இப்போ வந்து மட்டும் அவங்க வழக்கை வாபஸ் பண்ணுறாங்கன்னு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். வெற்றி தான் எல்லாத்துக்கும் பதில். அதாவது சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதாவது நீங்கள் தோத்தவன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ எது சொல்கிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வெற்றிங்கிறது எல்லாத்துக்குமே மருந்து அமையுது. இந்நேரம் நீங்கள் பார்த்தா தெரியும், முதல்வர் விஜய் அவர்கள் அதாவது முதலமைச்சராக ஆகாமல் இந்த தேர்தலில் தோற்றுருந்தாருன்னா அவர் எடுத்த எல்லா முடிவுகளுமே தப்பாக போயிருக்கும். அதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு எல்லாருமே அதை விமர்சனம் தான் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் தான் சொன்னோமே, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, கூட்டம் கூடனா ஜெயிக்க முடியுமா, முதலமைச்சராக முடியுமா, அதெல்லாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. புரியுதா? அப்போ இந்த முடிவு கூட இப்படி அவங்க எடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வெற்றி தான் அந்த ஒரே மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வெற்றி பெறுறதுக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய ஒரு பலம். அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு நான் ஜெயிப்பேங்கிறத அவர் உறுதிபூர்வமாக மனசார நம்பினார். நான் அதைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சில இடங்களில் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு புதுசாக ஒரு முடிவு எடுக்கணும்னா, நம்முடைய முதல்வர் விஜய் எப்படி ஒரு நம்பிக்கையாக இருந்தார், நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு செயலில் நம்ம தீர்க்கமாக இருக்கணும், உண்மையை உழைப்பப்படணும், மற்றவங்க நம்மளை எவன் விமர்சிக்க அதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே எடுத்துக்கூடாது, நாம் எதை நோக்கி போய் அதில் தீர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஒரு வாழ்க்கையை பார்த்து நான் அதிலேருந்து கற்றுக்கிற விஷயம். ஸோ இதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், முதல்வர் விஜய்வில் பார்த்து கற்றுக்கோங்க அவர் என்ன சொன்னார்னு. அதாவது அவரை வந்து ஒரு எல்லோரும் ஒவ்வொரு பரிமாணத்தில் பார்ப்பாங்க. அவர் ஒரு நடிகராக பார்ப்பாங்க, ஒரு அரசியல்வாதியாக பார்க்கலாம், முதலமைச்சராக பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடாப்புடியான தன்னம்பிக்கை நாயகன், அதை வந்து நான் அவர்கிட்ட வியந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான், ஏன்னா எவ்வளோக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்திருந்தால் அவர் சொன்ன சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் நிஜமாகி காட்டியிருப்பார். ஸோ அது வந்து சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாதுங்க. இன்றைக்கி ஆளாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தொடங்குறாங்க, எல்லோரும் வராங்க, புதுசு வராங்கன்னா அதுக்கெல்லாம் தைரியம் யார் கொடுத்தது, அந்த விதையை போட்டது அதுதான் நம்முடைய முதல்வர் விஜய் அவர். ஸோ ஏன்னா இப்போ வர்றவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுஷுக்காகட்டும், அண்ணாமலை அவர்களுக்காகட்டும், ராகவலார் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா, விஷால் ஆகட்டும், எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நாமளும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுக்கு முன்னாடி எல்லாம் தோல்வி அடைஞ்சவங்க தானே, எல்லாம் வாஸ் அவுட்டு.
கமலஹாசன், சரத்குமார், பாக்கியராஜ் நீங்கள் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவர் வரும்போது எவ்வளோக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. எப்பா எம்ஜிஆர் மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது. அப்போ வேற காலம், இப்போ காலம் வேற. அவர் டிஎம்கேலேருந்து வந்தார். அவர் இப்படி ஆரம்பிச்சார் கட்சி. நீங்களாம் அப்படி கிடையாதுன்னு எப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும் நிற்கணும்னா அதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் தான் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ போகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே நம்மளுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா என்னதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சாலும் நம்ம வந்து நினச்சி பார்க்க முடிய அளவுக்கு உயரத்துக்கு போனாலும் அதையெல்லாம் கூடன்னு அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான உறவுகள் நம்ம கூட இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் பெரிய வெற்றி பெற்றாலும் அதில் வந்து சந்தோஷமே கிடையாது. ஸோ அந்த வகையில் அவர் பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டார். ஆனால் வந்து பர்சனல் லைஃப்லையும் அவர் நல்லா தான் இருந்துச்சு. இடையில ஒரு பெஸ்டி பூசணிக்காம அது ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதை கழிச்சு விட்டு இப்போ மறுபடியும் குடும்பத்தோடு சேர போகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். அவருக்கு எல்லாமே வெற்றியாக தான் அமையுது. சரியா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க இன்றைக்கி அந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய எக்ஸ்பிரஷனை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.